ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற ஆப்பில் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அமௌண்ட் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் நான் சொல்கிற ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த ஏஸ்வின்ற ஆப் மூலிமா நீங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ட்ரிக்ஸு 100% ஒர்க் ஆகும். நான் சொல்கிறத கேட்டால் மட்டும் ஓகே. அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோன்றது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல நம்மளுக்கு டெய்லியுமே ஃப்ரீயா வர எக்கச்சக்கமா அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எந்தெந்த ஆப்ஷன் மூலியமான்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் டெய்லியுமே 1000 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு 1030 ரூபா வித்ரா பண்ணியிருந்தேன். டிரான்சாக்ஷன் பீஸ் ஒரு 30 ரூபா போக மீதி 1000 ரூபா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணாங்க. அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணி அந்த ப்ரூஃபை நீங்க கிளியரா பார்த்துக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தாலையுமே ஏர்ன் பண்ண முடியும். அதனால யாருமே இந்த ஆப்பை மிஸ் பண்ணிட வேணாம். ஒரு சூப்பரான ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே இந்த ஆப்பில் ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் என்னை மாதிரியே. ஓகே, இப்போ இந்த ஆப்பை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான போட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஏர்னிங் கண்டென்ட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும். அப்படி சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் பேஜில் மஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணிங்க. அங்கே தான் எந்த ஒரு ஏர்னிங்கான கண்டென்ட் இருந்தாலுமே ஆப்பாக இருந்தாலுமே நான் முதல்ல அங்கே தான் போடுவேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுவேன். இப்போ நான் கிவ்வே கூட நான் தரலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதோட அனௌன்ஸ்மெண்ட் நான் டெலிகிராம் பேஜில் தான் கொடுப்பேன். அதனால் மஸ்ட் எல்லாருமே டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்டேட்டாக இருந்துக்கோங்க. ஓகே இன்னைக்கு பார்க்க போகிற ஆப்போட லிங்க் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கீழே ஆப் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஓகே, இல்லை சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கீழே கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை எடுத்து அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ லாகின் பேஜ் வரும். இல்லை லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் சைன் அப் பண்ணது என்ன ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அது கொடுத்து லாகின் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஆப்போட ஹோம் பேஜுக்கு வந்துடும். இந்த ஆப்போட ஹோம் பேஜுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 20 rupees சைன் அப் போனஸா ஆட் பண்ணிருப்பாங்க. எனக்கு 10 rupees கொடுத்தாங்க. அப்படி உங்களுக்கு ஆட் பண்ணனாலும் இந்த டாஸ்க் ரிவார்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 rupeesன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளைம் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஓகே இப்போ நம்ம எப்படிலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல செக்இன் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3ன்னு சொல்லிட்டு டெய்லியுமே நம்மளுக்கு இது மூலிமா டெய்லி செக்இன் ஃப்ரீ அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 ரூபா கொடுக்குறாங்க. அதனால இந்த இடத்துல செக்இன் அப்படின்ற கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டே 1 கம்ப்ளீட்டட் 1 rupees நம்மளுக்கு இப்போ ஆட் ஆயிருக்கும். ஹோம் பேஜுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 11 rupees ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஃப்ரீயா இன்கம் ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ள வந்துருங்க. சாரி, இப்போ நம்மளோட டெலிகிராம் பேஜ் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள நீங்க வந்துருங்க. ஓகே, நம்மளோட டெலிகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷன்ல தான் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்க டச் பண்ணி உள்ள வந்துருங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டெய்லியுமே இந்த மாதிரி இந்த ரிசீவ்டு சக்சஸ்ஃபுல்லி 4 rupees சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா டெய்லியுமே நம்மளுக்கு 8 ரூபாய் இது மூலியமா உங்களுக்கு அந்த ஆப்ல ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஓகே, ஒரு லிங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரூபாய் கிடைக்கும். 2 லிங்க் டெய்லியுமே நான் காலையில சாயங்காலம் சொல்லிட்டு கொடுப்பேன். அதுல மொத்தமா நீங்க 8 ரூபாய் ஃப்ரீயாவே ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் ஜஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி கிளைம் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லிங்க் டச் பண்ணி ஏஸ்வின்ற ஆப் நான் டச் பண்ணி இங்கே கெட் இட் நவுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 4 rupees ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏஸ்வின் ஆப்குள்ள பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 11 ரூபா வந்துச்சு. இப்போ 15 ரூபாய். இந்த மாதிரி நான் கொடுக்குற லிங்கை நீங்கள் உள்ள டச் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, டெய்லியுமே காலையில் ஈவினிங் சொல்லிட்டு 2 டைம் லிங்க் கொடுப்பேன். மறக்காம கிளைம் பண்ணிக்கோங்க. முழுக்க இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீ தான். இது ஒரு நாள் கூட ஸ்கிப் ஆகாமல் உங்களுக்கு டெய்லியுமே 8 rupees கிடைக்கும். மறக்காம நம்மளோட டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணி இதை கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரிக்குள்ள வர போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினி ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். இந்த கேம் டச் பண்ணி உள்ள வந்துருங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x2 3x3 4x3 4 5x5 8x8ன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2x2னா எவ்வளோ 4னா இப்போ 4 பாக்ஸஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 3x3னா என்ன 9 அதே மாதிரி 9 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த 4x4 5x5 8x8 இன்டூ பண்ணால் எவ்வளோ வருமோ அத்தனை பாக்ஸ் அதில் இருக்கும். ஓகே, இப்போ இதில் என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும் பாம் இருக்கும். ஓகே, அந்த பாம் பாக்ஸ்
பாக்ஸை தவிர நீங்கள் மீதி பாக்ஸை கரெக்டாக டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ 2x2வில் ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். இப்போ ஒரு பாக்ஸில் மட்டும் பாம்பு இருக்குது, ஓகே, அது நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. இப்போ நீங்கள் அந்த பாம் பாக்ஸை தவிர மீதி இருக்கிற 3 பாக்ஸை கரெக்டாக டச் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் 10 ரூபா பெட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 15 ரூபாவோ 10 ரூபாவோ உங்களுக்கு கிடச்சிருக்கும் ப்ராஃபிட்டு. இதுதான் கான்செப்டே. இப்போ வந்து இப்போ 3x3ல் அதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் வந்து உங்களுக்கு பாம்பு இருக்கும். மீதி இருக்கிற பாக்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா, நீங்கள் கரெக்டாக டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக கிடச்சிருக்கும். இது மாதிரி தான் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் அமௌண்ட் இப்போ 10 ரூபா போடுறீங்கன்னா வச்சுக்கோங்க, அதில் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 2 ரூபா 3 ரூபா ப்ராஃபிட் வந்தாவே வெளியே வந்துருங்கன்னு சொல்லுவேன். அதேமாரி இப்போ நீங்கள் வந்து அதிகமாக அமௌண்ட் போடுறீங்கன்னா, இப்போ 1000 ரூபா போடுறீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸ் டச் பண்ணாவே உங்களுக்கு 10 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் இப்போ 8x8க்கு போயிட்டு ஒரு 10 பாக்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிடச்சிடும். ஓகே, 1000 ரூபா நீங்கள் இப்போ இதில் போட்டிருக்கீங்க, பெட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 10 பாக்ஸை டச் பண்ணாவே உங்களுக்கு 100 ரூபா கிடச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி லைவ் அண்ட் லைவாக ப்ளே பண்ணி காட்டிடுறேன். இப்போ 8x8 நான் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட்ன்ற கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட்ன்ற கொடுத்தோன்னா இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபா பெட் பண்ண போகிறேன். ஓகே, கன்ஃபார்ம்டாக கொடுத்துடலாம். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணணும். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பாம்பு இருக்கும், அது நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு குத்து மதிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு பாக்ஸை டச் பண்ண போகிறோம். கரெக்டாக டச் பண்ணோம்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் போனஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதில் இப்போ நான் கரெக்டாக டச் பண்ணிட்டு வரேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்மளுக்கு வந்து 11.11 ரூபா, அதாவது இப்போ நம்ம 10 ரூபா போட்டதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து 1.11 ரூபா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டோம். அதேமாதிரி இப்போ டச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே, இப்போ வந்து 11 ரூபா 64 பைசா ஆயிடுச்சு. இப்போ நான் டச் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்மளுக்கு வந்து 12.15 பைசா வந்துருச்சு. அதாவது நம்ம 10 ரூபா போட்டதுக்கு 2.15 பைசா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து இது எனக்கு போதுன்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகே, நான் 10 ரூபா போட்டதுக்கு எனக்கு 2.15 பைசா போதுன்னு சொல்லிட்டு நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ வந்து அதுக்கு வந்து ஸ்டாப் அண்ட் கெட் போனஸ் அப்படின்ற கொடுத்துறேன். இது கொடுத்தோன்னா இப்போ நான் வந்து இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் எனக்கு அப்படியே கிடச்சிரும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்மளுக்கு பாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே ஒரே ஒரு பாக்ஸில் மேலே ஃபஸ்ட் லைனில் 4வது பாக்ஸில் பாம்பு இருந்திருக்கு. இப்போ நான் தவிர்த்து பாக்ஸை நான் டச் பண்ணனால, கரெக்டாக டச் பண்ணனால எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நான் ஓகேன்ற கொடுத்துறேன். இந்த மாதிரி தான் அந்த கேமு. இதில் வந்து நீங்கள் எந்த கேமை ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4x4, 5x5, 8x8 இதை மட்டும் நீங்கள் இந்த 3 இது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 3x3, 2x2லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ரிஸ்க்கானது. டக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பாம் பாக்ஸை டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 10 ரூபா போட்டிங்கன்னா டக்குன்னு புஷ்ஷாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 4x4, 5x5 நீங்கள் 100% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 8x8லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதில் ஏதாச்சும் ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும் தான் பாம் இருக்க போது. நீங்கள் எத்தனை பாக்ஸை டச் பண்ணுறீங்களோ இப்போ அதிகமாக நீங்கள் அமௌண்ட்டு போட்டிருக்கீங்கன்னா, இப்போ 5000 10,000 போட்டிருக்கீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு உங்களுக்கு வந்து 100 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து 8x8 நீங்கள் மேக்ஸிமம் வந்து இதிலேயே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 5x5, 4x4 நான் கண்டிப்பாக சொல்கிறேன். 3x3, 2x2 ட்ரையே பண்ணாதீங்க, ஏன்னா ரிஸ்க் அதிகம். ஓகே, நான் சொன்ன இந்த 3 இது மட்டும் 4x4, 5x5, 8x8 இது மட்டும் நம்மளுக்கு போதும். ஓகே ஓகே இப்போ கேட்பீங்க நிறைய பேர், ப்ரோ இதில் நம்ம இப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணணும்ல எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து அந்த இடத்துல ரீசார்ஜ்னு சொல்லிட்டு இருக்கும். இது நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டுருக்கு. அதாவது நீங்கள் அமௌண்ட் இப்போ 50 ரூபா ஆட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 10% வந்து அமௌண்ட் கிடைக்கும். அதே 500 ரூபா நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா 10% எக்ஸ்ட்ரா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு. அதனால் மறக்காமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உடனே இந்த வீடியோ பார்த்து அடுத்த நிமிஷமே இப்போ வந்து அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து சும்மா 500 ரூபா கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ரீசார்ஜ் அப்படின்ற கொடுத்துடலாம். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இதில் டச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விருப்பமானதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் அப்படின்ற கொடுத்துருங்க. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கியூஆர் கோடுமே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல காப்பி யூபிஐ ஐடிமேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து எதுலேருந்து வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஓகே, பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஓகே, அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஏஜென்ட் வந்து ப்ராசஸிங் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிடுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இந்த ஆப்பில் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, அப்படி ஆட் ஆகலாம் கீழே வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு 99% வந்து நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். அப்படி ஆகலைனாலும் உங்களுக்கு கீழே வந்து அது கீழே வந்து கீழே கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு இருந்துச்சுல இப்போ முன்னாடி. இப்போ நான் டச் பண்ணி திருப்பி காட்டுறேன்.
இந்த இடத்துல நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உடனே அதை ப்ராசஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே அந்த அமௌண்ட்ன்றதை ஆட் பண்ணிடுவாங்க. அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டவுட்டுமே பட தேவையில்ல. ஓகே இப்போ எல்லாரும் அடுத்து கேட்குறது வந்து எப்படி ப்ரோ இதில் நம்ம ஆன் பண்ண ப்ராஃபிட்டை வித்ரா பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் கலி வித்ரான்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேமெண்ட் வித்ரா பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க்கில் ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட நேம், இமெயில் ஐடி, அக்கௌண்ட் நம்பர், திருப்பி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் மினிமம் வந்து 330 ரூபா இருந்தால் வித்ரா பண்ணிக்க முடியும். 330 ரூபா இல்லை மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருந்தாலுமே அதுக்கு மேலே நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும். அமௌண்ட் ரெண்டு பண்ணிட்டு நீங்கள் வித்ரான்ற ஆப்ஷன் டச் பண்ணினா நீங்கள் வித்ரா பண்ண அமௌண்ட் இன்ஸ்டன்ட்டாக ரிசீவ் ஆகும். நான் மேக்ஸிமம் வந்து 30 மினிட்ஸ் அப்படியுமே இல்லைன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஓகே, பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பில் 100% உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும், ரிசீவ் ஆயிரும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு சிம்மையில் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் போக உங்களுக்கு பக்காவாக ரிசீவ் பண்ணிடுவாங்க பேமெண்ட்றது. ஓகே, அப்படியே இந்த இடத்துல வந்து ஹோம் பேஜில் இந்த டாஸ்க் ரிவார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அமௌண்ட் ரீசார்ஜ் இந்த ஆப்பில் பண்ணுறீங்கன்னா, டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்குமே வந்து நம்மளுக்கு அந்த இவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இது அமௌண்ட் இதில் கொடுப்பாங்க. இதில் கிளைம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதில் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் ரீட் பண்ணி நீங்களே படித்து பார்த்து என்னென்ன டாஸ்க்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நான் திரும்ப சொல்லிக்கிறேன், அதனால தான். ஓகே, அடுத்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணணும். இந்த இடத்துல கீழே இன்வைட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இதில் வந்து இப்போ ப்ரிவிலேஜ் அப்படின்ற செட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஆப்பில் ஒரு 250 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா கிடைக்கும். அதே 1000 ரூபா நீங்கள் அவங்க ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஓகே, இது மூலியமாகவும் நம்ம ஆன் பண்ண முடியும். இதே நீங்கள் பார்த்து வச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொன்ன அந்த ட்ரிக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னோட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்க ஜாயின் பண்ண சொல்லி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன் பண்ண சொல்லுங்க. ஓகே, 100% ஒர்க் ஆகும். மறக்காம அந்த 7 லெவல் ஃபண்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் சொன்ன மாதிரி பெட் பண்ணுங்க. ஓகேன்பா, நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் வீடியோஸ் சொல்லிக்கிறேன். இன்வைட் லிங்க் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மை இன்வைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா மை லிங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் டச் பண்ணி நீங்கள் ஷேர் லிங்க்னு டச் பண்ணிங்கன்னா லிங்க்கு காப்பாயிரும். ஓகேன்பா, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.